காலபைரவர் ஜெயந்தி மற்றும் அதன் முக்கியத்துவம் காலபைரவர் மகாதேவனின் உக்கிரமான வடிவம் என்று கூறப்படுகிறது. காலபைரவரை வழிபடுபவர் அனைத்து துன்பங்கள், நோய்கள் மற்றும் துக்கங்களிலிருந்து விடுபடுவார் என்று பலர் நம்புகிறார்கள். மேலும் காலபைரவரை வழிபடுபவர் மரண பயத்திலிருந்து விடுபடுவதுடன் ஒருவருடைய துன்பங்களும் நீங்குகின்றன. காலபைரவரின் உண்மையான அர்த்தம் மக்களை நேரம் மற்றும் பயத்திலிருந்து பாதுகாப்பவர். ஏதாவது பயமுள்ளவர் காலபைரவரை நினைவு கூற வேண்டும். காலபைரவரை தன் துன்பங்களில் ஸ்தோத்திரம் செய்பவன் பயத்தை போக்கும் சக்தியை பெறுகிறான். சனாதன காலத்திலிருந்தே காலபைரவர் வழிபாடு இந்து மதத்தில் முக்கிய பங்காற்றியுள்ளது. காலபைரவரின் இந்த வடிவம் சங்கரரின் வடிவமாக கருதப்படுகிறது. காலபைரவர் ஜெயந்தி அன்று வழிபடும் முறை காலபைரவரை வழிபடுவது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது மற்றும் நாரத புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காலபைரவரை வழிபடுபவர் அவள் கனவுகள் அனைத்தும் நிறைவேறும். இந்நாளில் காலபைரவரை வழிபட்டால் அனைத்து நோய்களும் உடல் உபாதைகளும் நீங்கும். காலபைரவர் சிவபெருமானின் உக்கிரமான வடிவம் என்று கூறப்படுகிறது மற்றும் இந்த காலபைரவர் ஜெயந்தி நாளில் வழிபடப்படுகிறது. காலபைரவர் ஜெயந்தியை அனுசரிக்க விரும்பும் ஒருவர் பிரம்ம முகூர்த்தத்தில் அதிகாலையில் எழுந்து குளித்து அனைத்து செயல்களையும் செய்ய வேண்டும். இந்த நாளில் ஒருவர் செய்யக்கூடிய சிறந்த விஷயம் கங்காஜல் கிடைத்தால் அதை கொண்டு தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்வதுதான். அதன் பிறகு பைரவர் ஜெயந்தியில் விரதம் இருப்பதற்கான உறுதிமொழி எடுக்க வேண்டும். முன்னோர்களை நினைவு கூர்ந்து சிரார்த்தத்தை தொடர வேண்டும். இந்த நல்ல நாளில் ஒருவர் கால பைரவ மந்திரத்தை ஹ்ரீம் உன்மத்த பைரவாய நமஹ் என்று ஜெபிக்க வேண்டும். ஏனெனில் இது மிகவும் அதிர்ஷ்டமானதாக கருதப்படுகிறது. இந்த மந்திரத்தால் காலபைரவரை வழிபட வேண்டும். மேலும் காலபைரவருக்கு நள்ளிரவில் தூபம், கருப்பு எள், தீபம், உளுத்தம் மற்றும் கடுகு எண்ணெய் கொண்டு வழிபாடு செய்ய வேண்டும். உண்ணாவிரதம் முடிந்தவுடன் கருப்பு நாய்க்கு இனிப்பு ரொட்டி கொடுக்க வேண்டும். ஏனெனில் அது மிகவும் நன்மை பயக்கும். பைரவரின் தோற்றம் காலபைரவரின் இந்த நாள் மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது மற்றும் புராணங்களில் அதன் தோற்றம் பற்றி ஒரு சுவாரஸ்யமான கதை குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒருமுறை ஸ்ரீ ஹரி விஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் தங்களில் யார் சிறந்தவர் என்று விவாதம் நடந்தது. சிறிது நேரத்தில் வாக்குவாதம் மோதலாக மாறியது. இந்த சர்ச்சையின் நடுவில் மற்ற எல்லா கடவுள்களும் வந்து வேதத்தின் மூலம் விடை பெற உறுதி பூண்டனர் என்று வேதத்தில் கேட்கப்பட்ட போது கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் ஆகியவற்றை உள்ளடக்கியவர் இந்த இடத்தில் சிறந்தவர் என்ற பதில் வந்தது. இது வெறுமனே வேதங்களின் பதில் சிவபெருமானை நோக்கிச் சென்றது மற்றும் அவரை சிறந்தவர் என்பதை குறிக்கிறது. இதற்கு ஸ்ரீ ஹரி விஷ்ணு வேதங்களில் கூறப்பட்டுள்ள பதிலின்படி ஒப்புக்கொண்டார். ஆனால் பிரம்மா மிகவும் மகிழ்ச்சி அடையவில்லை. இதை பற்றி பிரம்மா சிவபெருமானிடம் பல கெட்ட விஷயங்களை சொன்னார். பிரம்மாவின் இந்த தவறான நடத்தையால் சிவபெருமான் கோபமடைந்தார். இவ்வாறு காலபைரவர் இந்த தெய்வீக சக்தியிலிருந்து பிறந்தார். மேலும் இது சிவபெருமானின் உக்கிரமான வடிவமாக அறியப்படுகிறது. காலபைரவர் மிகவும் தெய்வீக சக்தியுடன் இருந்தார். அவர் தனது இடது கையின் சுண்டு விரலால் பிரம்மாவின் 5வது தலையை கொன்றார். அதன் பேரில் பிரம்மா தனது தவறை உணர்ந்து போலேநாத்திடம் மன்னிப்பு கேட்டார். அதற்கு போலேநாத் அவரது மன்னிப்பை ஏற்றுக்கொண்டு அவரை மன்னித்தார். இருப்பினும் பிரம்மாவின் 5வது தலையை கொன்ற பாவம் பைரவருக்கு சென்றது. பிரம்மாவின் 5வது தலையை கொன்ற பாவத்திலிருந்து விடுபட சிவபெருமான் அவரை காசிக்கு அனுப்பினார். இதற்கு பிறகு காலபைரவர் காசியின் கோட்வாலாக நியமிக்கப்பட்டார். எனவே காலபைரவர் காசியில் இன்றும் வழிபடப்படுகிறார். மேலும் காலபைரவர் அதாவது காசியின் கோட்வால் இல்லாமல் காசி விஸ்வநாதரின் தரிசனம் முழுமையடையாது என்பது அனைவரும் அறிந்ததே. காலபைரவரை வழிபடுபவர் சகல துக்கங்களிலிருந்தும் விடுபடுகிறார். இந்த ஆண்டு காலபைரவரின் பிறந்த நாளை அனைத்து முறையான சடங்குகளுடன் கொண்டாடி ஸ்ரீ பைரவர் அருள் பெறுங்கள்.